அங்கிள் எலெக்ஷன் முடிஞ்சாதே இது சொல்லுவாங்க. ஆமா நில்லுங்கம்மா. சார் யாரு? அது உள்ள போலாமா சார்? என்னய்யா, ஒரு கொலை நடந்த வீட்ல எவிடன்ஸ் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க பாதுகாப்புல காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா உள்ள போகலாமான்னு அசால்ட்டா கேக்குறியா? ஐயோ சார் இல்ல சார், இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர் என் ஃப்ரெண்டு தான். அவர் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அதை ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் தேவைப்படுது. அதனாலதான் உள்ள நாங்க போய் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணலான்னு தான். அப்படியா? மேடம் பேரு அஞ்சலி. அஞ்சலி ஐபிஎஸ்ஸா இல்ல வேற ஏதாவது ஹையர் போஸ்டிங்கா? ஏமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்படி கண்டவங்க எல்லாம் உள்ள போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காகவா நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம்? அவன் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அதுக்காக தான் நாங்க சம்பளம் வாங்குறோம். தேவையில்லாம எங்க வேலையை கெடுக்காதீங்க, போங்க அந்த பக்கம். இல்ல சார், கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவரு அப்பாவி சார், எதுவுமே தெரியாது. யாரோ பிளான் பண்ணி அவரை இந்த கேஸ்ல சிக்க வச்ச மாதிரி இருக்கு. ப்ளீஸ் சார், கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் சார். கிடைச்ச ஆதாரம் எல்லாத்தையும் எங்க டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ எந்த ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ண தேவையே இல்லை. போலீஸை தவிர உள்ள வேற யாரையுமே விட முடியாதுமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. சார் கூட்டு போங்க சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஒரு சான்ஸும் தர முடியாது. நீ கிளம்புமா, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சரிங்க சார், நீ வா வாமா.